வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு குழந்தை தான் என்னுடைய பேத்தி. அவ பேரே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். சாய் தமிழ் வெண்பா. தமிழ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால அவ தமிழ் வெண்பான்னு பேரு வச்சுக்கிட்டா. அது போக நெட் எக்ஸாம் எழுதிருக்கிறா. நெட் எக்ஸாம் எழுதி தமிழ்ல PhD பண்ணிட்டு இருக்கிறா. வாங்க இன்னைக்கு உள்ள போலாம். காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பா. சர்ப்ரைஸா இருக்கும் நம்ம வர்றது. என்னன்னு தெரியல, தூக்கிட்டு இருக்கான்னு தெரியல. வெண்பா வெண்பா ரொம்ப நாளாச்சு. என் பேத்தி தமிழ் வெண்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு இந்த சைடு வந்தவங்களா அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலாம்ட்டு வந்தவனுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ள போகலாம். வாங்க. சாப்பிட்டியா கண்ணு? சாப்பிட்டுங்க. இப்பதான் வந்தேன் காலேஜ்ல இருந்து வந்துட்டு ட்ரெஸ் மாத்தலான்ட்டு உள்ள போலான்ட்டு வந்து கதவை தட்டிட்டீங்க. வாங்க உட்காருங்க. என்ன சமைச்ச? இன்னைக்கு தாங்க சமைக்கணுமா? என்ன வந்ததும் உள்ள உட்கார குமுற போறியா? குமுற முடியுமா? இல்ல, உருவத்தை பார்த்தாலும் கொஞ்சம் பயம். தண்ணி இல்ல சாமி, அது பயமா இருக்குது. ஜன்னல் ஓரமா இருக்கிறதுனால காத்து நல்லா வரும்ட்டு இங்க உட்கார வச்சிருக்கா போல இருக்கு. பரவாயில்ல, வீட்டை நீட்டா தான் வச்சிருக்கிறேன். ஆமாங்க. இந்த பக்கம் வாழத்து பார்த்தது காத்து அதிகமா வருங்க. அங்கெல்லாம் இருக்காரு, குப்பனி இருட்டா இருக்கும். சரி முடியாது. வீரமா தண்ணி குடிச்சுக்கிறேன். தண்ணி குடிக்கும் போது சிரிப்பு முட்டாத கண்ணு. சரி உட்காருங்க. எனக்கு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நான் எப்பவுமே அழகுறேன், இன்னைக்கு மட்டும் அழகா இருக்கேன். நம்ம காமெடி தான் பண்ணுவாளுங்க. உட்கார் தங்கம். எப்படிங்க? அப்புறம் சாமி, காலேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்குது? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. ஒன்னும் ரேகிங்லாம் இல்லையே? இப்ப ரேகிங் நான் தான் ரேகிங் பண்ணணும். ஐயோ, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டியா? சரி சாமி, நம்ம மக்களுக்கு சப்ஸ்கிரைபர்களுக்கு நீ என்ன படிக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லு சாமி. அனைவருக்கும் வணக்கம். நான் என் பேர் சாய் தமிழ் வெண்பா. நான் கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியில தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு பயின்றுட்டு வரேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேற்கொண்டு அதுலயே கும்மியாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் சொல்லிட்டு கிராமிய கலைகளை கத்துக்கிட்டு இருக்கேன். மேற்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ல நான் PhD பண்ணலான்ட்டு ஒரு ஆய்வுல இருக்கேன். அந்த ஆய்வையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய விளக்க தூக்கி நான் போயிட்டு இருக்கேன்னு ஒரு இதுல இருக்கேன். அவ்வளவுதாங்க. நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் சாமி. கொஞ்சம் சத்தமா பேசாதான் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளியரா கேட்கும். ஏன்னா நம்ம இன்னும் இப்பதானே வளர்ந்து ஒரு யூடியூபர் மைக் வாங்கணும். அதுல லோ பட்ஜெட்ல கம்பெனி ஓடிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் சத்தமா பேசுறீங்க. சரிம்மா. அப்புறம் போய் ஆமா சாமி, ஏதோ நீட்டு நெட் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதினியாம? என்ன எக்ஸாம் சாமி? தெளிவா சொல்ல. நெட் எக்ஸாம். அதாவது பாத்தீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தேசிய தகுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேராசிரியரா போகிறது, ஆசிரியரா போகிறவங்களுக்கு இது ரொம்ப இந்த இம்பார்ட்டன்டான எக்ஸாம். இது இந்திய அளவுல நான் ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு நான் எலிஜிபிள் அப்படின்றதுக்கான எக்ஸாம். இது அந்த மாதிரி நீயும் இளைய தலைமுறையில அடுத்து நீ பாத்தீங்களா? எங்க வீட்டுல எல்லாம் டீச்சர் தான். நான் தான் படிக்கல, ஆனா என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சு டீச்சர் அளவுக்கு ஆளாயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் கண்ணு. படிப்புக்கு சம்பந்தமான எந்த உதவியா இருந்தாலும் கேளு. கண்டிப்பாங்க. நீங்க இல்லாம நான் இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஒரு பக்கத்துல இல்ல இல்லையா? எனக்கு இவ்வளவு புக்ஸ் வாங்கி கொடுத்தது நீங்க தானே இல்லையா? ஆமா, இவ்வளவு புக்ஸ் எப்படிதான் தங்க படிக்கிறாங்க காட்டுமா? அவங்க பாருங்களே மக்களே. எம்மாடி, இது என்ன லைப்ரரியே ஓபன் பண்ணி வச்சிருக்கிற கண்ணு. காலேஜ் போற பிள்ளைங்களா ஒரு நோட்டு இப்படி தலை அப்படியே ஸ்டைலா சுத்திக்கிட்டு போகணும்னு நான் டிவில சினிமால பாத்திருக்கேன். இத்தனை புக்ஸும் படிக்கணுமா? அது ரீலுங்காயா, இந்த ரீலுங்காயா இப்படி பேச நீ வீடியோல ஃபுல்லா கவர் ஆகணும்னா உன் வீட்டுக்கே வந்திருக்கிறேன். அது ரீலு, இது ரியலு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டடிஸ் அப்படின்னா ஒரு புக்ஸ் ஒரு நோட் அப்படின்றது ஒரு கனவு மட்டும்தான். அது பாக்குறதுக்கு வேணா அழகா தெரியும். ஆனா ரியாலிட்டியா போய் பார்த்தோம் அப்படின்னா, உண்மையா படிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும். நம்ம 12th வரைக்கும் படிக்கிற படிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு நமக்கு இது சரி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, அது இதுதான் அப்படின்றத முழுமையா காட்டுறது அப்படின்னா கல்லூரி வாழ்க்கை தான் நமக்கு. சோ நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து படிக்கணும். கம்பராமாயணம், எம்மா பெரிய புராணம், 500 நற்றினை 10 10.
எம்மாடி எனக்கு ஒரு புக்ஸ் எடுத்து படிக்கணும்னாலே தூக்கம் வந்துடும். இதனாலதான் நான் படிப்பே விட்டேன். அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதுக்கு. ஆனா புக்ஸ் எடுத்து ஒரு பேஜ் படிக்கிறதுக்குள்ள எனக்கு தூக்கம் வந்துடும். ஆமா சாமி, இப்ப இடையில ஏதோ அவார்ட் எல்லாம் வாங்கினேன், சர்டிபிகேட்லாம் நிறைய ஏதோ வாங்கினேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் பார்த்தேன். வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கியா? ஆமாங்க. எடு சாமி. என்னது அது? எதுக்கு? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் புக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருங்க மக்களே. எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் டேலண்டான பிள்ளைங்க. டான்ஸா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், இதுலதான் இல்ல எதுலயும் சலிச்சவங்க இல்ல இழைச்சவங்க இல்ல எங்க பிள்ளைங்க எல்லாம். அதை விட கவிதை சூப்பரா சொல்லுவாங்க. இருங்க, உங்களுக்காக ஒரு கவிதை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கவிதை சொல்லு சாமி மக்களுக்கு. ஏதாவது டாபிக் சொல்லுங்க ஐயா. வெறுமனே கவிதை சொன்னா அதுல சுவாரஸ்யம் இருக்காது இல்ல? அப்படி ஒண்ணு இருக்குதா? ஆமா. சரி, உன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்கி நாங்கெல்லாம் உனக்கு வெற்றி வரணும்னு ஆசீர்வாதம் பண்றோம். அந்த வெற்றியை பத்தி ஒரு கவிதை சொல்லுமா? வெற்றி வெற்றி என்பது சனி பெயர்ச்சியாலோ குரு பெயர்ச்சியாலோ கிடைப்பது அல்ல. வெற்றி என்பது சனி பெயர்ச்சியாலோ குரு பெயர்ச்சியாலோ கிடைப்பதல்ல. விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் கிடைப்பதுதான் வெற்றி. விடாமுயற்சியாலும் தன் நம்பிக்கையாலும் கிடைப்பதுதான் வெற்றி. இப்படிக்கு உங்கள் தோழி. கவிதை சூப்பரா இருந்துச்சு தங்கம். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு பார்த்தா நான் ஒரு வருஷம் நான் கஷ்டப்படணும். இது ஏன்னா ஒரு 12,000ன்றது சாதாரணமா ஒரு சிலருக்கு தெரியலாம். ஆனா நம்மள மாதிரி மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய தொகைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வருஷத்தை நான் என்னோட உணவுக்காண்டியும் என்னுடைய போக்குவரத்தையும் நான் கொஞ்சம் கட்டுமானப்படுத்தி நான் கொண்டு வந்தாதான் இவ்வளவு புத்தகத்தை நான் வாங்க முடியும். இது என்னோட வாழ்க்கையும் என்னோட வருங்காலத்தையும் தீர்மானிக்கிறது இவங்க மட்டும்தான். இது என்னோட அடிப்படையான ஒரு விஷயம். அதை நீங்க வாங்கி கொடுத்ததுல நான் படிச்சு நம்ம சமுதாயத்துக்கே ஒரு கடற்கரை விளக்கமா நான் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கையோட நான் சொல்றேன். இது வாங்கி கொடுத்த என்னோட பாட்டிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு பின்பலமா இருந்த அந்த ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி திருநங்கைகள் படிக்கலன்றதுனால, இந்த படிப்போட உணர்வுகளை புரிஞ்சதுனால அடுத்த இளைய தலைமுறைகளை படிக்க வைக்கணும்ன்றதுக்காக எத்தனையோ பேர் போராடிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் படிக்கணும்னாலும் அத்தனை பேருக்கு உதவி செய்ய நாங்க தான் படிக்கல, எங்களுடைய இளைய தலைமுறைகள் மக்களாவது படிக்கட்டும்னு சொல்லி படிப்புக்காக எவ்வளவு வேணாலும் நாங்க செலவு பண்ண ரெடியா இருக்கிறோம். நாங்க எங்களால முடியலனா கூட மடிப்பிச்சை ஏந்தியாவது நாங்க எங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை இந்த மாதிரி வளர்ந்து வர திருநங்கைகளை ஆதரிங்க, முழு சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் கண்டிப்பா இந்த வீடியோ விஜயன் எனக்கு போயே ஆகணும். என் பிள்ளைய கூப்பிட்டு பாராட்டணும். வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கிற என் பிள்ளை இது நல்லா படிச்சு முன்னேறி வந்துகிட்டு இருக்கிற எங்க இளைய தலைமுறையை நாங்க வெளியே கொண்டு வரோம். ஏன்னா திருநங்கைகள்ல நெட் எக்ஸாம் அது எழுதி காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறா. காலேஜ்லயே கூப்பிட்டு அந்த மேம், சேர்மன் மேம் வந்து கூப்பிட்டு கௌரவப்படுத்திருக்காங்க. அது இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியல. அது அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுன்னா மென்மேலும் திருநங்கைகளுக்கு படிக்கணும்ன்ற ஒரு ஊக்கம் ஒண்ணு வரும்லங்க. அதுக்காக தாங்க நாங்க இவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கோம். சோ முழு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வளர்ந்து வரும் திருநங்கைகளை என்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுன்னு முழு ஆதரவு கொடுக்கறதும் உங்க கையில தான் இருக்குது. ஏதோ ஏன் சாமி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத விடு, சரியா? நீ நல்லா படிச்சு வருவ, எங்களோட பிளெஸிங் இருக்குது. எதுக்கும் கவலைப்படக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் நாங்க பாத்துக்குவோம், சரியா? தைரியமா நல்லா படிக்கணும். ஏதாவது சொல்றியா அவன் சார்பா மக்களுக்கு? என்னன்னா திருநங்கைனா இப்படிதான் யாரும் பாக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவங்களுக்குள்ளயும் நிறைய திறமைகள் இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்க சீ தூ அப்படின்ற மாதிரி பேசுறதுனாலையும் அவங்களை ஒதுக்குப்புறமா பாக்குறதுனாலையும் வெறும் டாய்லெட்டு காரணம் காட்டி பல்வேறு இடங்கள் அவங்க திறமை மறுக்கப்பட்டிருக்கு. சூழ்நிலையில நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா இது எவ்வளவோ பெரிய விஷயங்கள். நான் படிக்க உள்ள நான் காலேஜுக்குள்ள போகும்போது உனக்கு பாத்ரூம் இருக்கான்னு தான் முதல்ல கேட்டாங்க. எந்த பெஞ்ச்ல நீ போய் உட்காருவேன்னு தான் கேட்டாங்க. எங்களையும் சக மனிதர்களா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த என் பிள்ளை படிக்கிற காலேஜ்ல இது மெயினா சொல்லணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்குன்னு ஸ்பெஷலிக்கா எந்த ஒரு டாய்லெட் எங்குமே இப்பதான் ஒரு இடத்துல வந்துகிட்டு இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி பொது இடங்கள்ல. ஆனா இவங்க காலேஜ் அதாவது பாத்தீங்கன்னா கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, அந்த காலேஜ்ல திருநங்கைகளுக்கும் தனியா டாய்லெட்ல இருந்து எங்களுக்குன்னு இடம் ஒதுக்கீடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையோ, ஆனா அந்த காலேஜ் கொடுத்துருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கான அங்கீகாரம் ஃபர்ஸ்ட் அவங்க அந்த காலேஜ் கொடுத்துருக்குது. அந்த மேம்
மேம்க்கு அந்த காலேஜுக்கும் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். மென்மேலும் என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சு அதுல வர வெற்றி புகழ் எல்லாமே அந்த காலேஜுக்கு தான் அர்ப்பணிக்கணும். ஏன்னா எந்த ஒரு காலேஜ்லயுமே அட்மிஷன் கேட்டப்போ இல்ல தர முடியாதுன்னு சொன்ன காலத்துல நான் உனக்கு இலவசமா கல்வி கொடுக்கறேன், உனக்கு நான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஃபீஸே இல்லாம படிக்க வைக்கிறாங்க. மத்தபடி இந்த புக்ஸ் வாங்குறது இதெல்லாம் கூட நாங்க எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்குவோம். ஆனா இடம் கொடுக்கறதே பெரிய விஷயம் தானங்க. அது மட்டும் இல்லாம நான் படிக்கிறதுக்கு இடம் கொடுத்ததும் இல்லாம இன்னும் 2 பேருக்கு அங்க வேலையும் போட்டு கொடுத்திருக்காங்க, படிச்சுக்கிட்டே வேலையும் பாக்குறாங்க. சோ இது எங்களுக்குன்னு கொடுத்த இடம் மாதிரி இன்னும் சில இடங்கள்ல கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா திருநங்கையும் படிக்கிறதுக்கு முற்படுவாங்க. இருங்க, திருநங்கைகள் மட்டும் இல்லங்க, திருநம்பியும் அந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டே வேலை பாக்குறாங்க. சோ எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அந்த காலேஜ்ல கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இன்னும் வெளியே ஊர்ல இல்ல, கேரளால இருந்து கூட அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். சோ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்ல இருந்து வந்தாலும் சரி அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும். இந்த வருஷம் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனிமே அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கு ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இருக்கு. யாருக்காவது படிக்கணும் தாராளமா படிக்கலாம். அந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கவுண்டர் மில்ஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்து பக்கம் தான் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி. இந்த வீடியோ பாக்குற மக்களாகிய நீங்க என் பிள்ளைய வெளியே கொண்டு வரணும், வெளி உலகத்தை தெரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். என் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுபோக 12th படிச்ச ஒரு மாணவிக்கு, திருநங்கை மாணவிக்கு விஜய் அண்ணா கூப்பிட்டு கௌரவப்படுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகுமான்னு தெரியல. பொதுமக்களாகிய நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள்கிட்ட பணிவா கேட்டுக்கிறேன். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக ப்ரொஃபசர் ஆன பிற்பாடு அடுத்த வீடியோல இவங்களை பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சாய் தமிழ் வெண்பா அண்ட் ஆல் இன் ஆல் அனுஷியா. பை.